இன்றைய நாளிலே விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் தளவாடங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வையொட்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களை மங்கள விளக்கு ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம் 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 வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். ළමයි සම්බන්ධයෙන් ගත්තාම අධ්‍යාපනයේ වැදගත්ම තැන තමයි පෙරපාසල. ඒ උපාධිය දුන්නට, පශ්චාත් උපාධිය දුන්නට, විභාග පාස් කරාට පාසල් වලට වඩා විශ්වවිද්‍යාල වලට වඩා මම හිතන්නේ මේ පූර්වලමාවිය සහ මේ පෙරපාසල් තමයි මම වැදගත්ම තැන ළමයි සම්බන්ධයෙන් ගත්තාම. ඒ නිසා ගුරුවරුන් සම්බන්ධයෙන් ගත්තා. ඒ කියන්නේ පෙරපාසල් ගුරුවරුන් ගත්තා. මම දැන් අර විශ්වවිද්‍යාල වල ගුරුවරුන්ට වඩා පාසල් වල ගුරුවරුන්ට වඩා වැඩි කාර්යභාරයක් වැඩි වගකීමක් දරමින් ඉන්න මේ පිරිසක් තමයි පෙරපාසල් වල ඉන්නේ. සමම විකාශාත් කරගන්නවා අපේ දිස්ත්‍රික්කයේ මේ ලාබාල දරු පරම්පරාවත් එක්ක කටයුතු කරන ඔවුන් එක්ක ඉවසීමෙන් වැඩ කරන ඒ වෙනුවෙන් කැප වෙලා ඉන්න ඔබට ආචාර්ය පුදු කරන්න ස්තුතිවන්ත වෙන්න වගේම මම විකාශාත් කරගන්නේ වගේම ගොඩාක් අපි හම්බෙන්නත් ආව ඇවිල්ලා ඉල්ලීම් කරා ඒ අනුව ආපු ඉල්ලීම් රසක් අපි ඉවත් කරලා සමහර අයට ඉගෙනුම් උපකරණ ලබා දීම සමහර පෙරපාසල් වල කරන්ට් එක අතුලක් තිබුණේ නැහැ. කරන්ට් බිල ගෙවා ගන්න බැරුව දෙවිච්ච පෙරපාසල් තිබුණා. ඒතර මේ අවුරුද්දේ ගොඩක් ඒ වගේ තැන්වල විදුලිය නැති පෙරපාසල් වල විදුලිය අරගෙන දෙන්න. විදුලි බිල ගෙවා ගන්න බැරුව කපට දාලා තිබිච්ච තැන්වලට ඒව අරන් දෙන්න, වතුර පහසුකම් අරන් දෙන්න. ගොඩක් තැන්වල බලන්නේ මම ගියා කරලා ගිහින් ඒලා බහල අඩම් ගන්න මට්ටමේ තිබුණේ. සමහර තැන්වල ගසල අතු බර වෙලා වහරට ඒ අත්ත කපා ගන්න බැහැ. ඒකට ක්‍රමවේදයක් නැහැ. අනේ එහෙම තත්ත්වයක් දැන් තිබුණා. ඒ වගේ තරක ඉඳන් අපි මේක දැන් හදාගෙන යන්නේ. ඉතින් අපි ගොඩක් උදව් කරන්න ලෑස්ති. மஜூன் சார் சொன்ன மாதிரி இந்த வருஷத்திலே இந்த ப்ரீ ஸ்கூல் பியூரோக்கு ஒரு 73 மில்லியன் ரூபா அலோகேட் பண்ணிருக்கு. ஒரு கிழக்கமாக நடக்குது. அடுத்த வருஷத்திலே 74 மில்லியன் ரூபா அலோகேட் பண்ணிருக்கு. மற்றது நம்முடைய எம்பி பிரசாந்த் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல் ப்ரீ ஸ்கூல் எப்படி வந்து அது அந்த நேரத்தில் நாங்கள் சொன்ன மொண்டிசோரி என்ற ஒரு நியாமனையும் ஒரு மானிட்டரிங் இல்லாம சிலாக்கள் நம்மட வில்லேஜ்ல டவுன்ல ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போன ஆர்ட் டீச் பண்றாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சிலபஸ் அந்த மாதிரி ஒரு நியாமனை மானிட்டரும் இல்லை அந்த நேரத்தில். இப்ப போன 20-30 வருஷம் பார்க்கறதுக்குள்ளே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ப்ரீ ஸ்கூல் செக்ஷன்ல. அப்ப ப்ரீ ஸ்கூலுக்கு வரக்குள்ளே அதுதான் மிச்சம் கஷ்டம் வேலை. ஏனென்றால் நீங்க இந்த சைல்ட் சைக்காலஜில பார்க்கறக்குள்ளே ஒரு 10-15 வருஷத்துக்கு வரக்குள்ளே நாங்கள் எப்படி லேர்ன் பண்றேன்னா படிச்சிருக்கி நம்மளோட பிள்ளைகள். ஆனால் 2-3-4 வருஷத்துல அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். அதுதான் எங்களுக்கு கஷ்டம். அதுக்கு தான் இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரெயின் பண்ணுவேன். எங்களுக்கு அந்த சைல்ட் சைக்காலஜி என்ன என்றால் கொஞ்சம் தெரிய வேணும். இல்லாட்டி நாங்கள் கிளாஸ்ல எப்படி ஆக்கள் பேர் செய்வோம். நம்மட அரசாங்கத்திலே என்ன சப்போர்ட் கொடுக்க இயலும் என்றால் நாங்கள் மேக்சிமம் சப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாம இது இம்ப்ரூவ் பண்ண இல்லை. அதுதான் நாங்கள் சொல்றோம் டீச்சர்ஸுக்கு மிக்க நன்று. நீங்க சர்வீஸ்க்கு அது அப்ரிஷியேட் பண்ண காணாது. ஆனால் இந்த மாதிரி ஃபோரம்லயோ நாங்க சொல்ல வேணும் நீங்க பெரிய சர்வீஸ் சொல்றான் அதை கண்டினியூ பண்ணுங்க. மிக்க நன்றி. முன்வழி ஆசிரியரையும் உதாகிரி முன்வழி ஆசிரியரையும் இந்த இடத்துக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக கிண்ணியா வலயத்திலிருந்து பாரதிபுரம் முன்வழி ஆசிரியர் மற்றும் பைத்துல் ஹம்து முன்வழி ஆசிரியர், மூதூர் வலயத்திலிருந்து சேனையூர் கல்வி வள நிலைய முன்வழி ஆசிரியர் மற்றும் வெறுகல் கலைமகள் முன்வழி ஆசிரியர்.